ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ரப்பர் பந்து திரைப்படம் 3வது நாளில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரப்பர் பந்து திரைப்படம் தொடர்ந்து வசூலில் ஒரு புதிய சாதனை வந்து படைத்துட்டு வருது. இந்த நிலையில் தற்பொழுது 3வது நாள்லையும் வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது. ஸோ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரப்பர் பந்து திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, ரப்பர் பந்து திரைப்படம் 3வது நாள்ல 664 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 1,05,757 டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது. இதன் மூலம் 1,55,86,000 வரை 3வது நாளில் மட்டும் ரப்பர் பந்து திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. அதாவது முதல் நாளில் 62 லட்சமும், 2வது நாளில் 1,24,00,000, 3வது நாளில் 1,55,00,000 வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ தொடர்ந்து ரப்பர் பந்து திரைப்படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வந்து இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.